ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. நம்ம உடலுக்கு எண்ணற்ற ஆரோக்கியத்தை தரக்கூடிய உளுந்தம் பாயாசம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி அரை டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேங்க. அரை டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திங்கனாவே 15 to 20 டம்ளர் பாயாசம் தாராளமாக வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசி பயிறு 1/4 டம்ளருங்க. நீங்கள் முழு பயிறு கூட எடுத்துக்கலாம், 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசிங்க. உளுந்தும் அரை டம்ளர், பாசி பயிறு 1/4 டம்ளர், பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூனுங்க. இந்த ஏன் உளுந்து கூட பாசி பயிறு அரிசி சேர்க்குறோம்னா, உளுந்து நல்லா உங்களுக்கு வலுவழுப்பு தன்மையை கொடுக்கும். அந்த வலுவழுப்பு தன்மை குறைக்கிறதுக்காக தான் இந்த அரிசியும் பாசிப்பயிரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறோங்க. நல்லா நீங்கள் வறுத்தெடுக்கும் போது வாசம் சூப்பராக வரும். நல்லா இந்த மாதிரி பொன்னரமாக 3ஐயும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம அரைக்கும் போது ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு, வாசத்துக்காக ஏலக்காய் போட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பவுட்ரு கூட நம்ம இன்றைக்கி 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உளுந்து பொது பொதுன்னு நல்லா உப்பி வருங்க, சீக்கிரம் கல்லாட்ட வந்துடும். அதனால் நம்ம நல்லா தாராளமாக 5 டம்ளர் தண்ணி, சின்ன டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் காய்ச்சும் போதே அது நல்லா இந்த மாதிரி நுரைய தட்டி நல்லா வருங்க. நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா நுரை தட்டி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே காய்ச்சிக்கோங்க. நல்லா நுரை தட்டி வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. பசும்பால் காய்ச்சினது 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருந்தாவே போதுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பயிரெல்லாம் வறுத்து தான் எடுத்துருக்கோம். அதனால் மொத்தமாகவே ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்காக, இனிப்புக்காக நாட்டு சக்கரை நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கட்டி வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி பாயாசம் தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வறுத்து நம்ம காய்ச்சின பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. பாயாசம் ரொம்ப திக்காக வந்ததுன்னா குடிக்க முடியாதுங்க, மதன் இருக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணியாட்ட வச்சுக்கோங்க. அப்புறம் கடைசியாக தேங்காய் திருவல் திருவி ஆட் பண்ணிக்கலாங்க. சூப்பரான உளுந்தம் பாயாசம் ரெடிங்க. இதுவே நீங்கள் குழந்தைகளுக்கு உளுந்த கஞ்சியாவோ உளுந்து களியாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் உளுந்து பாயாசமாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உளுந்தில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குங்க. கால்சியம் சத்து, இரும்பு சத்து, நார் சத்து எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களோட உடல் ஆரோக்கியமும் நல்ல பலமும் அதிகமாகுங்க. அதுக்கப்புறம் சிசேரியன் பண்ணவங்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறனால பேக் பெயின் பிரச்சனையெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் அவங்க எடுத்துக்கிட்டாலே பேக் பெயின் பிரச்சனை குறையுங்க. அதுக்கப்புறம் மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த உளுந்து எடுத்துக்கும் போது அந்த உளுந்தில் இருக்கிற பசையாகப்பட்டது மூட்டு வலியை குறைக்குங்க. இவ்வளோ எண்ணற்ற சத்துக்கள் நிரம்பிய இந்த உளுந்து நம்ம பாயாசமாக எடுத்துக்கும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த உளுந்து பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.